ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை தெரஸ் கார்டன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரஸ் கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தெரஸில் போயிட்டு எல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் போச்சு. அதை முடிச்சுட்டு இந்த வெயிலுக்கு நம்ம செடியை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு நம்ம அரிசி கழுவுன தண்ணி, அதில் கொஞ்சம் நம்ம அந்த இட்லி மாவு, புளிச்ச மாவெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்புறம் மோர், ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நானாக ஒரு லிக்விட் ரெடி பண்ணேன். எப்போவுமே ஒன்றில் அரிசி கழுவின தண்ணி மட்டும் கொடுப்போம், இல்லைன்னா மோர் கரைசல் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்போம். இந்த வாட்டி எல்லாம் மிக்ஸ்டு பண்ணி ஒரு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது கொடுக்கும்போது செடிகள் நல்ல ஒரு பூஸ்டியாக இருக்கிறத நான் பார்த்தேன். 1க்கு 2 டைம் கொடுத்து பார்த்தாச்சு. ஸோ செடியெல்லாம் நல்லா இந்த வெயிலால் அவங்க பாதுகாத்துக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு அந்த இது இருந்தது. சரி, ஓகே, நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்தேன், செடி எதுவும் ஆயிருமோன்னு. ஃபஸ்ட் 2-3 வாட்டி கொடுத்த அப்புறம் எனக்கே இது ஆயிடுச்சு. ஓகே, இதே இப்போ நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால இதை பற்றி தான் உங்கள் கூட பேச போகிறேன். ரெகுலராக அரிசி கழுவுற தண்ணி ஒரு 10 டேஸ் நான் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா புளிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது நம்ம இட்லி மாவு யூஸ் பண்ணிவிட்டு டப்பாவை நம்ம வாஷ் பண்ணுவோம்ல, அப்போ அதில் அடியில் இருக்கும்ல அந்த மாவு, ரொம்ப மாவு போடல, அந்த வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதையும் அலசி அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு அப்புறம் மோர் கரைசல் எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணி ஒரு 10 டேஸ் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் கொடுக்கறது தான் இந்த ப்ரொசீஜர் தான் இது. ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. செடியுமே நல்லா ஒரு டல் ஆகாமல், இந்த வெயிலுக்கு இந்த நெட்டுக்கிட்டு எதுவுமே போடாமல் அதால் முடியும் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா க்ரீனிஷாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாமே சேர்த்து 1க்கு 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.